ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் வந்து விஜய் ஜெயசன் சஞ்சய்க்கு ஒரு வில்லனா இருக்காரு. படங்கள் பண்ற எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு பேசுறதெல்லாம் வந்து, அது வந்து கொஞ்சம் கூட நியாயமாவே இல்ல, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா படம் இவ்வளவு தூரம் நடந்து முடிஞ்சிச்சு. நடுவுல எந்த இடையூறுமே இல்லையே சார். படம் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் லைக்கா பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க. சந்தீப் கிஷன்லாம் பார்த்துட்டு என்ன இப்போ என்னுடைய ஒரு மாஸ் ஹீரோவை கிரியேட் பண்ணிட்ட ஜேசன் சொல்லி அவரு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இருக்கிற மிகப்பெரிய லிஸ்ட்ல ஹீரோக்கள் வந்து ஜேசன் செஞ்சுக்கிட்ட கதை இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். இது எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் இதை வெளியில் வரட்டும்னு சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் இவங்களும் பிரச்சனைன்றாங்க. இங்கே விஜய் எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கலாம் இந்த இடத்துல விரும்புகிறேன். ஜேசன் சஞ்சய் வந்து விஜய்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக பேசும்போது, இப்போ நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமே நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைகளுக்காகவும் சின்ன சைல்டுக்காகவும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி ஒரு கதை வந்தால் பண்ணுவோம் ஜேசன் சொல்லும் போது தான், கதை இறக்கி நீங்கள் பண்ணுங்கும் போது தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஓரளவு பிடிக்குது, பெருசாக இல்லை. பட் என்ன அவரு பேட்டர்னே வேற இல்லையா? அப்போ ஜேசன் கேட்டதுக்கு எனக்கு அந்த படம் ஓகே பண்ணுறார். அந்த படம் தான் புலி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பையனுக்காக சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்கு அந்த படத்தை பண்ணுறார். படம் வந்து சுமாராக போன படம் தான், விமர்சனம் நிறையா வந்துச்சு. அதில் அந்த படத்தை விமர்சனம் பண்ண ஒருத்தர் கண்ணாபின்னான்னு விமர்சனம் பண்ணார். அவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு ஒரு லஞ்சை கொடுத்து பேசி, விமர்சனத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்ட ஒரு சம்பவம் இருக்குங்க இங்கே. அப்போ விமர்சனத்தை அவர் கவனிக்கிறாரு, படிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளாருங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம். அதுக்காக தான் சொன்னேன். ஜேசன் சஞ்சய் கேட்டுக்கொண்டதற்காக அந்த புலி படம் பண்ணாங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கொள்வேன் சார்.